என் வாழ்க்கையில் இது நடக்குது அப்படின்னு எந்த தருணத்தில் சிலிர்த்து போனீர்கள்? உங்ககிட்டயே சொல்றேன் உட்கார் ப்ளீஸ். எனக்கு வந்து 5 வயசுலேயே விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இல்லை சார். அதுக்கப்புறம் அப்பா கொண்டு போய் ஆர்ஃபனேஜ் அங்கே வந்து விட்டுட்டாங்க. விட்டு ஒரு 6 மாசத்துலேயே அப்பா இறந்துட்டாங்க. சனி ஞாயிறு ஆயிட்டா எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போவாங்க. நான் அந்த கேட்டை பிடிச்சி தொங்கிட்டே அப்படி பார்த்துட்டே இருப்பேன். நமக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படி. நல்லா படித்தேன். ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, படிப்பு எல்லாத்துலேயுமே நல்லா டெவலப்பாக வந்தேன். அதுக்கப்புறம் என்னை ஹாஸ்டல்லே டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுட்டு நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணேன். கல்யாணம் முடிச்சு ஒரு 1.5 மாதத்துலேயே ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு எதுவுமே தெரியல. அவங்களோட தம்பி அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு வேற பக்கம் போனாலும் ஒருத்தனை கட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நம்ம வீட்டிலே இருக்கட்டும், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நீ நல்லவையா. அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதுலேருந்து நான் மேலெழுந்து வந்து இப்போ நான் ஒரு பரதநாட்டிய ஆசிரியையாக இருக்கேன். சமுதாயத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கேன்றதே எனக்கு இப்போ நினச்சி பார்த்தாவே ஒரு சந்தோஷமான இதாக இருக்குங்க சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு திருமணம் எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 9 வருஷம் ஆகுது சார். நான் பேசும்போது கூட வாங்க போங்க தான் சொல்றீங்க. எப்பயுமே அவங்கள வாங்க போங்கன்னு தான் சார் கூப்பிட்டேன். உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா. மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது கூட அவங்க அந்த போயிருக்காங்க எல்லாத்துட்டையுமே அப்படிதான் சொல்லுவாங்க சார். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். இப்போ நீங்கள் திருமணம் பண்ணி முதல்ல வந்தப்போ இது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஆனால் அந்த குடும்பம் உங்களை அப்படியே அதே வாஞ்சையோடே வச்சுருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க, அந்த ஊரில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிறந்தோடனே என்னோட ரிலேஷனே சொன்னாங்க, என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், இந்த பிள்ளை பிறந்தோடனேவும் அம்மாவை தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தூக்கி சாப்பிட்டுருச்சு. எனக்கு ஒரு தம்பி இருந்தான், தம்பியும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. எல்லாம் அவ ராசி அப்படி. கல்யாணம் பண்ணி வந்துச்சு, இந்த புருஷனும் இப்படி இறந்து போயிட்டான். இந்த பிள்ளை இப்போ என்ன, இந்த பிள்ளை ராசி இல்லாத பிள்ளை இப்படிலாம் சொன்னாங்க. என்னோட மாமியார் என்னன்னா என்னை விடவே மாட்டேன்ட்டாங்க. நீ இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன்னு எங்க மாமியார் என்னை அழுது என்னை இருக்க வச்சாங்க. அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிர்ஷ்டம்பா. என்னை நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. எந்த ஊர் தம்பி நீங்க? அழகம்பட்டி கிராமம் சார், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓ, என்ன படிச்சிருக்கீங்க? நான் விவசாயம் தான் சார் படிக்கலாம். படிக்காட்டியும் நீ மேததாண்டா. கிராமம் என்பது ஒரு பழமைவாதத்தின் குறியீடுன்னு பல நேரங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இது மாதிரியான மனிதர்கள் தான் அதை உடைக்கிறாங்க. இந்த ஃபயர், இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வச்சுக்கோ. நீங்க 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா? இல்லைங்க சார். இல்ல, அதுவும் இல்ல. இப்போ எனக்கு குழந்தை இல்ல சார். இவங்கள மேரேஜ் பண்ணி 9 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு குழந்தையும் இல்ல. என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? அதையும் ஊர்ல பேசுறாங்க, இன்னும் குழந்தை பெத்து கொடுக்கல எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் என்னோட மாமியா வந்து என்னைய கவலைப்படாதம்மா நான் இருக்கேன், ஒண்ணும் இல்ல, நான் இருக்கல, எப்படியாவது உனக்கு குழந்தை பிறக்கும், அதை நான் தூக்கி நான் வளர்ப்பேன். இப்படி இல்லாட்டி போயிட்டு போது விடு, உங்களுக்கு என்ன நிலம் இருக்குதுல, ஆகந்தட்டி இருந்து வித்து சாப்பிட்டுட்டு போங்க. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. உங்க மாமியார் பேர் என்ன? சண்முகம்மாள். சண்முகம்மாள். ஆமாங்க சார். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஒரு டைமண்ட் பரிசு இருந்துச்சு பாருங்க, இந்த பரிசை நீல கொடுத்தாங்கன்னு சண்முகம் அம்மாள் கொடுங்க. அப்படியா? மக்களை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.